எப்படிலாம் நடிக்கிறாங்கன்னு பாருங்கள். வாசி ஏம்மா வெளியில் ஒரு பேச்சு மனசில் ஒன்று அப்படின்ற அளவுக்கு தான் இன்றைக்கான எபிசோடில் நடந்துக்கிட்டாங்க. அப்படி என்ன நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இன்றைக்கான எபிசோடில் கதிரேசன் தன்னோட கொரட்டைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு டக்ளஸ்ட்டை போய் சொல்லி கிளம்புறாரு. டக்ளஸும் எங்கள் மாப்பிள்ளை நம்மகிட்ட சொல்லாமல் கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. கதிரேசன் மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே போனதுமே இங்கே எதுக்கு மாப்பிள்ளை உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் வெளியே இருந்து வேடிக்கை பார்க்குறாரு. அந்த இடத்துல தான் கதிரேசன் நைட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னதும், ஓ நைட்டுக்கு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற எதை எடுத்து கொடுக்குறாரு. ஐயோ நான் இதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ரொம்பவே பயப்படுறாரு. அதான் கதிரேசன் கேட்குறாரு, குரட்டையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எது எதுனாலும் மருந்து மாத்திரை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கதிரேசன். அதுக்கு அவங்க இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை எல்லாம் இல்லை சார், மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை மூக்கில் ஒட்டிக்கிட்டீங்கன்னா குரட்டை வராது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு இருக்கும்போது தான் டக்ளஸ் உள்ளே வந்துட்டாரு. டக்ளஸ் என்ன பண்ணுறாருன்னா கதிரேசன் பையெல்லாம் தடவுறாரு. தடவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்ன மாப்பிள்ளை இது அப்படின்னு சொல்லி டக்ளஸ் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை மாமா, நான் விடுற குரட்டைனால பாவம் தானே டெய்லி தூங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க, அதனால தான் நான் என்ன பண்ணுறது தெரியாமல் இங்கே மெடிக்கலில் மாத்திரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இவங்க மாத்திரை எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் இதுதான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே பேசி முடிச்சதுமே மெடிக்கலை விட்டு கிளம்புறாங்க. கிளம்பி எங்கே போகிறாங்கன்னா நேராக வாசியம்மா வீட்டுக்கு தான் போகிறாங்க. கதிரேசன் டக்ளஸும் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ருக்மணி அம்மா, தனம் மற்றும் மரகதம் இவங்க 3 பேருமே வாசி அம்மா வீட்டில் இருக்காங்க. அவங்க எதுக்காக போயிருக்காங்கன்னா பத்திரிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருக்காங்க. அந்த இடத்துல ருக்மணி அம்மாவை எவ்வளோ தூரம் கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்துகிறாங்க வாசி அம்மா. ருக்மணி அம்மா வாசி அம்மா எவ்வளோ பேசினாலும் பொறுத்து போகுன்ற தன்மையோடையே பொறுத்து போகிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கான எபிசோடில் வாசிக்கு அம்மா ரொம்பவே ஓவராக பேசிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ருக்மணி அம்மா இந்தாங்க பத்திரிக்கை, இந்த மாதிரி கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பத்திரிக்கையை நிட்டுறாங்க. சும்மா கொடுக்கலைங்க, பூப்பழம் தட்டோட கொடுக்குறாங்க. அப்போ அந்த பத்திரிக்கை எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப திமுறாவே அந்த பத்திரிக்கையை மட்டுமே எடுக்கிறாங்க வாசிகம்மா. அது மட்டும் இல்லாமல் பத்திரிக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இருக்க ருக்மணி அம்மா இல்லாத பார்த்ததுமே யார் சம்பாரிச்ச வீட்டுக்கு யாரோட பேர் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்பத்தோடு எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது வாசிகம்மா சொல்கிறாங்க, நீங்கள் போடுற ஒருவேளை சோத்துக்கு நாங்கள் வக்கத்து போயிருக்கோமா, அதான் நீங்கள் நாளைக்கு விசேஷத்தை வச்சுட்டு இன்றைக்கி வந்து பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பத்திரிக்கை கொடுக்குற எல்லாருக்குமே கொடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வாசியம்மா. அதுக்கு ருக்மணி அம்மா மேக்ஸிமம் கொடுத்து முடிச்சாச்சு அப்படின்ற விதத்தில் பதில் சொல்கிறாங்க. அதான் நான் பார்த்தேன், நீங்கள் மகன் சொல்கிறீங்களே தனத்தை, அப்போ தனத்தை கட்டி கொடுத்த வீடு உங்களுக்கு என்ன வேணும், சம்மந்த முறை தானே வேணும், சம்மந்தம் இருக்குது தானே பத்திரிக்கை வைக்கணுன்றது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வாசியம்மா கேட்குறாங்க. இதை கேட்ட ருக்மணி அம்மா என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியாமல் ரொம்பவே முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் யார் வராங்கன்னா கதிரேசன் மற்றும் டக்ளஸ் வராங்க. கதிரேசன் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அது மட்டும் இல்லாமல் நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க தம்பி பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தோடு எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வாசிகம்மா என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அதேபடி நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நம்ம வராமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாடையாக பேசுகிறாங்க. உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே பேசுகிற மாதிரியே பேசுனாங்க. ஆனால் இதை தெரியாத கதிரேசன் பரவாயில்லையா அம்மா வரேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற விதத்தில் அமைதியாக இருந்துக்கிட்டாரு. அந்த இடத்துல வாசியம்மா நம்ம வீடுன்னு சொன்னது ருக்மணி அம்மாவுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியாமே நின்றுட்டு இருந்தாங்க. இதாங்க வாசி அம்மாவோட சுய ரூபமே தெரிய போகுதுன்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு இவ்வளோ பிடிக்கல, இவ்வளோ வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்ற நினைப்போட இருந்த வாசிக்கு அம்மா இப்போ சொத்துன்னு வரவும் தனத்தை மருமகளாக ஏற்றுக்கிறேன்ற அளவுக்கு வரப்போகிறாங்க. அந்த இடத்துல தான் நீ என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது இனிதான் தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் ருக்மணி அம்மா சொன்னவதியோட உதவியோட எங்கே போகிறாங்கன்னா ருக்மணி அம்மா இல்லத்துக்கு கண்டிப்பாக போவாங்க. போய் கிரகப்பிரவேசத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க. ருக்மணி அம்மா வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிட போகிறாங்க. ருக்மணி, தனம், கதிரேசன் மற்றும் மரகதம் இவங்க 4 பேருமே உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ருக்மணி இல்லை அப்படின்ற இடத்துல வாசிக்கு இல்லாமல் சொல்லி மாறி இருக்க போது இதை பார்த்ததுமே தனம் ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்க போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே எல்லாருமே கிரகப்பிரவேசத்துக்கான வேலை நடந்துக்கிறத பார்த்தோன்னே தனம்
இங்கே என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தனம் கேட்க போகிறாங்க. அப்போ தான் வாசுகியம்மா அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க, நம்ம வீட்டு கிரகப்பிரவேசம்ல, அதனால் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. கேட்டு தானே என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இது ருக்மிணி அம்மாவோட வீடு அப்படின்னு சொல்ல போகிறாங்க வாசுகி அம்மாட்ட. இதை கேட்டதுமே வாசுகி அம்மா ரொம்பவே கோவப்பட போகிறாங்க. அதை எப்படி ருக்மிணி அம்மா இல்லைம்மா மாறும், இது உன்னோட சம்பாத்தியத்தில் உருவானதானா வீடு, அப்போ இது நம்ம வீடு தானா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. கேட்ட தனம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்பவே முழிச்சுக்கிட்டு நிற்க போகிறாங்க இனி வர எபிசோடில். அது மட்டும் இல்லாமல் தனத்தோட சம்பாத்தியம் எங்களுக்கு தான் சொந்தம், அப்போ அவள் சம்பாத்தியத்தில் கட்டின வீடும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் இதுக்கு தனம் ஒத்துழைக்கலைன்னா கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்கன்ற நிலைமைக்கு தான் வருவாங்க. இந்த நிலைமையில தான் கதிரேசன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இல்லை, கண்டிப்பாக ஒரு முடிவெடுப்பார், எனக்கு தனம் தான் முக்கியன்ற அளவுக்கு. அதனால் இனி வர எபிசோடில் அவங்க அம்மா பண்ணுற தப்புக்கெல்லாம் உறுதுணையாக இருக்காமல் தனத்துக்கு சப்போர்ட்டாக இருந்து தனத்தோட லட்சியத்துக்கு என்றைக்குமே தடையாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற விதத்தில் உறுதுணையாகவும் இருக்க போகிறாரு தனத்துக்கு. ருக்மணி அம்மா ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் வீடு இல்லாமல் 4 பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டதை அவங்க நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது தான் இன்றைக்கான எபிசோடில் இருந்தாங்க. இப்போது கைகூடி வர நேரத்தில் கை கெட்டாமல் போக போகிறத பார்த்ததுமே கண்டிப்பாக மனசுடைஞ்சு நிற்க போகிறாங்க ருக்மணி அம்மா. தனத்தோட வாழ்க்கை பாதிக்குமோ அப்படின்ற நினப்போடையும் நிற்க போகிறாங்க. இனி வர எபிசோடில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் தாங்க இருக்க போகுது. தருணத்துக்கு கதிரேசன் உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற தருணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.